ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். கடாய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது, சின்ன வெங்காயம் 250 கிராம், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ வந்து கறியை தாளித்து விட்டுக்கலாங்க. கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றுனது, எண்ணெய் காஞ்சது, கடுகு சேர்த்துக்கலாங்க, சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலைங்க, வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிராய்லர் சிக்கனில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோங்க. பிராய்லர் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சள், சிக்கன் மசாலாங்க, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த தண்ணியும் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காய தக்காளி கூட வந்து தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ குழம்புல சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாங்க. இல்லை சாதத்துக்கும் வேணும் அப்படின்னா உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கறியை வேக விட்டுடலாங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழம்பு வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அந்த கறியை வந்து இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க. வேறு ஒரு இதில் கடாய் வச்சுக்கலாங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வரமிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கறியில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா அது கெட்டியாகி வருங்க. கெட்டியாகி வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இந்த கிரேவி யூஸ் பண்ணிக்கலாம். மதிய சாதத்துக்கும் அந்த குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு வச்சா நல்லா இருக்காது, கெட்டி